பிள்ளையே, இன்று நான் உனக்கு ஒரு பதிலை மட்டும் சொல்ல வரவில்லை. உன் வாழ்க்கையை பார்க்கும் விதத்தை மாற்ற வருகிறேன். உனது இந்த அமைதியான இரவில் கடைசி வரை கேள். ஏன் இதை உனக்கு சொல்கிறேன் என்று அப்போது புரியும். மனிதர்கள் எப்போதுமே வெளிப்படையாக நடப்பதை மட்டுமே வாழ்க்கை என்று நம்புகிறார்கள். ஆனால் கண்களுக்கு தெரியாத அந்த நிழல் உலகத்தில்தான் உண்மையான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. தோல்விகளை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கும் போது உனக்கு தெரியாமல் என் கரம் உன்னை தாங்கிக் கொண்டிருப்பதை நீ எப்போதாவது யோசித்ததுண்டா? உலகத்தின் கணக்குப்படி நீ பின்தங்கிவிட்டாய் என்று நினைக்கலாம். ஆனால் என் கணக்குப்படி நீ சரியான பாதையில்தான் நடந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய ஒவ்வொரு சிறிய அசைவையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட பிறகுதான் முன்னேற முடியும் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் நான் உன்னிடம் எல்லாவற்றையும் விளக்கிக் கொண்டே நடப்பதில்லை. சில பாதைகளின் அர்த்தம் அவற்றை கடந்து முடித்த பிறகுதான் புரியும். அதனால் புரியாததை பார்த்து நிற்காதே. நான் நடத்துகிற திசையில் தொடர்ந்து நட. சில நேரங்களில் நீ என்னிடம் ஒரு அடையாளத்தை கேட்கிறாய். அப்பா, நான் சரியான பாதையில்தான் நடக்கிறேனா என்று. ஆனால் பிள்ளையே, நான் உனக்கு ஒவ்வொரு நாளும் புதிய அடையாளங்களை கொடுத்து நடத்துவதில்லை. ஏனென்றால் அடையாளங்களை பார்த்து நடக்கும் விசுவாசம் அடையாளங்கள் இல்லாத நாளில் தடுமாறிவிடும். ஆனால் என்னை நம்பி நடக்க கற்றுக்கொண்ட இதயம் இருள் சூழ்ந்தாலும் நின்றுவிடாது. நீ என் குரலை எல்லா நேரங்களிலும் கேட்கவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் நான் அமைதியாக இருந்த நேரங்களில் கூட உன்னை விட்டு பிரிந்ததில்லை. நீ மற்றவர்களின் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்து என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி என்று நினைத்த அந்த இரவு எனக்கு தெரியும். எல்லோருக்கும் முன்னால் சிரித்துவிட்டு தனியாக வந்து அழுத அந்த நிமிடம் என் கண்களுக்கு மறைவாக இல்லை. வங்கி இருப்பை பார்த்து அமைதியாக போனை மூடிய அந்த நேரம், யாரிடமும் சொல்லாமல் மனதுக்குள் மட்டும் சுமந்த அந்த பாரம், அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். கடந்து வந்த பாதையை இப்போது ஒருமுறை திரும்பிப்பார். அன்றைக்கு நீ மிகப்பெரிய இழப்பு என்று அழுது புலம்பிய அந்த சம்பவம்தான் இன்றைக்கு உன்னை எவ்வளவோ பெரிய ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றியிருக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? அன்று நான் உனக்கு கொடுத்த அந்த இல்லை அல்லது அந்த தாமதம் உன்னை வேறு ஒரு பாதைக்கு திருப்புவதற்காகவே இருந்தது என்பதை நீ இப்போது உணர்வாய். மனிதர்கள் உன்னை கைவிட்ட அந்த நொடியில் என் கரம் உன்னை எப்படி பிடித்து கொண்டது என்பதை நீ மறந்துவிட்டாயா? யாரையெல்லாம் உன்னுடைய பலம் என்று நினைத்தாயோ அவர்கள்தான் உன்னை நடுக்கடலில் தள்ளிவிட்டுச் சென்றார்கள். ஆனால் அந்த நேரத்தில் கூட உனக்கு துணையாக நான் மட்டுமே நின்றேன் என்பதை உன் மனம் ஏன் மறுக்கிறது? உனக்குள் இருக்கும் அந்த அமைதியற்ற தவிப்பை நான் அறிவேன். நாளை என்ன நடக்கும் என்ற பயம் உன்னை தூங்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிவிட்டதாக நீ அழுது கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் உனக்காக எழுதி வைத்திருக்கும் அழகிய திட்டத்தை பற்றி உனக்கு தெரியாது. தேடும் விடைகள் யாவும் உன்னை நோக்கித்தான் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவைகள் உன்னை வந்தடைவதற்கான சரியான நேரம் இன்னும் வரவில்லை. அப்பா, நான் இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும் என்று உன் இதயம் கேட்கிறது என்று எனக்கு தெரியும். சில நேரங்களில் நான் மறக்கப்பட்டு விட்டேனா என்று கூட நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் பிள்ளையே, என் நினைவிலிருந்து நீ ஒருபோதும் மறைந்ததில்லை. தாமதம் என்று பார்க்கும் நேரத்தை நான் ஆயத்தம் என்று பார்க்கிறேன். உனக்கு தெரியுமா? காத்திருப்பது என்பது எதுவும் நடக்காமல் இருப்பது அல்ல. உன் கண்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என் கைகளில் பல காரியங்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்று புரியாத சந்திப்புகள் நாளை உன் வாழ்க்கையின் முக்கியமான திருப்பமாக மாறலாம். இன்று மூடப்பட்ட கதவுகள் நாளை நீ நன்றியோடு நினைக்கும் பாதுகாப்பாக இருக்கலாம். அதனால்தான் நான் செய்கிற வேலையெல்லாம் உன் கண்களுக்கு உடனே தெரிய வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. இழப்பு என்று நினைக்கும் சில கதவுகள் உன்னை பாதுகாக்கவே மூடப்பட்டவை. இன்று உனக்கு புரியாத சில பதில்கள் நாளை உனக்கு நன்றியை கற்றுக் கொடுக்கும். அதனால்தான்
நீ இவ்வளவு வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்க வேண்டியிருக்கிறது. சில பதில்கள் தாமதமாகும் நேரங்களில்தான் நீ என்னை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ளும் வாய்ப்பு உருவாகிறது. அடிக்கடி நீ உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறாய். ஆனா நான் உன்னை ஒருபோதும் வேறு யாரோடும் ஒப்பிட்டதில்லை. உன்னை உருவாக்கும் போது உனக்கென்று ஒரு பாதையையும் ஒரு நேரத்தையும் ஒரு நோக்கத்தையும் நான் வைத்திருந்தேன். அதனால் மற்றவர்களின் வேகத்தை பார்த்து உன் பயணத்தை அளக்காதே. பலவீனம் என்று நீ எதை நினைக்கிறாயோ அதுதான் பிற்காலத்தில் உன்னுடைய மிகப்பெரிய பலமாக மாறப்போகிறது. சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் என் கிருபை உனக்கு ரெட்டிப்பான ஆறுதலை தரும். ஏளனம் செய்தவர்களின் வாயை அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட உன்னை நான் என் பிள்ளையாக உயர்த்தி பிடிக்கும் அந்த பாக்கியத்தை நீ பெற வேண்டும் என்பதே என் விருப்பம். அதற்கு உன்னுடைய பொறுமையும் விசுவாசமும் மிக அவசியமாகிறது. எதற்காகவும் அவசரப்படாதே. நான் செய்ய நினைத்த காரியத்தை எவரால் தடுக்க முடியும்? வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் நான் தான் அளந்து வைத்திருக்கிறேன். வழி நடத்தும் கரங்கள் ஒருபோதும் உன்னை கீழே விழவிடாது. இன்னொரு உண்மையை உனக்கு சொல்லட்டுமா? நீ உன் தோல்விகளை நினைவில்வும் அளவுக்கு நான் அவற்றை நினைவில் வைத்திருக்கவில்லை. நீ ஒவ்வொரு தவறையும் உன் எதிர்காலத்தின் முடிவாக பார்க்கிறாய். ஆனா நான் அதை உன் பயணத்தின் ஒரு பாடமாக பார்க்கிறேன். என்னிடம் வருகிற பிள்ளைகளை அவர்கள் செய்த தவறுகள் வரையறுப்பதில்லை. அவர்கள் திரும்பி என் கையை பிடிக்கும் அந்த முடிவுதான் வரையறுக்கிறது. அதனால் நேற்று நடந்ததை வைத்து நாளையை தீர்மானிக்காதே. பிள்ளையே, இன்னும் ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ அடிக்கடி உன் வாழ்க்கையை பார்த்து நான் இவ்வளவு தூரம் வந்தோம், ஏன் இன்னும் இங்கேயே இருக்கிறேன் என்று கேட்கிறாய். ஆனா நான் உன்னை ஒருபோதும் மற்றவர்களின் தூரத்தால் அளப்பதில்லை. நீ நேற்று இருந்த மனிதனிலிருந்து இன்று எவ்வளவு மாறியிருக்கிறாய் என்பதைத்தான் பார்க்கிறேன். இப்போது ஒரு நிமிடம் கடந்த 3 வருடங்களை நினைத்துப்பார். நீ அப்போது நினைத்த மனிதனாக இன்னும் இருக்கிறாயா? இல்லை, தெரியாமலேயே நீ மாறிவிட்டாய். மனிதர்கள் வெளிப்புற வெற்றியை பார்க்கிறார்கள். ஆனால் நான் இதயத்தின் வளர்ச்சியை பார்க்கிறேன். யாருக்கும் தெரியாம நீ போராடி ஒவ்வொரு முறையும் கண்ணீரை துடைத்துக்கொண்டு மீண்டும் எழுந்த போதெல்லாம் நான் உன்னை விட்டுவிடவில்லை. என் இதயம் உன்னை பார்த்து மகிழ்ந்தது. உலகம் அதை சாதனையாக கருதவில்லை என்றாலும் நான் அதை வீணாக எண்ணியதில்லை. ஒரு சிற்பி கல்லை செதுக்கும்போது அந்த கல்லுக்கு அது உடைந்து போகிறது என்று தோன்றலாம். ஆனால் சிற்பியின் கண்களில் அது அழிவல்ல, அழகின் ஆரம்பம். அதுபோலத்தான் இன்று உனக்கு வலியாக தோன்றும் சில அனுபவங்கள் என் கைகளில் ஒரு புதிய உருவத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. சூழ்நிலைகள் உனக்கு எதிராக மாறலாம். ஆனால் உன்னை உருவாக்கிய நான் உனக்கு துணையாக இருக்கும்போது உன்னை யாரால் வீழ்த்த முடியும்? ஏன் என்று அடிக்கடி கேட்கிறாய். ஆனால் ஒரு நாள் இதற்காகத்தானா என்று நீயே சிரிப்பாய். இன்று புதிராக தெரியும் சில நிகழ்வுகள் நாளை உன் சாட்சியாக மாறும். வாழ்க்கை எப்போதும் பெரிய அற்புதங்களால் மட்டுமே மாறுவதில்லை. சில நேரங்களில் ஒரு சிறிய முடிவுதான், ஒரு அமைதியான ஜெபம்தான், ஒரு புதிய விசுவாசம்தான் ஒரு மனிதனின் முழு எதிர்காலத்தையும் மாற்ற ஆரம்பிக்கிறது. அதனால்தான் இன்று சிறியதாக தோன்றும் விசுவாசத்தை அலட்சியப்படுத்தாதே. என் கைகளில் சிறியது என்று எதுவும் இல்லை. நீ இப்போது பார்க்கும் வாழ்க்கை முழு கதையின் ஒரு பக்கம் மட்டுமே. ஒரு புத்தகத்தின் முதல் சில பக்கங்களை மட்டும் படித்துவிட்டு அதன் முடிவை யாரும் சொல்ல முடியாது. அதுபோலத்தான் நீ இன்று இருக்கும் இடத்தை வைத்து உன் முழு வாழ்க்கையையும் தீர்ப்பளிக்காதே. நான் எழுதிக் கொண்டிருக்கும் கதையை பாதியிலேயே முடிந்துவிட்டது என்று நினைக்காதே. இன்னும் எழுதப்படாத பக்கங்கள் இருக்கின்றன. இன்னும் நீ பார்க்காத அத்தியாயங்கள் இருக்கின்றன. இன்னும் நீ அனுபவிக்காத என் கிருபையின் ஆழங்கள் இருக்கின்றன. பிள்ளையே, உன் கண்ணீரை பத்தி உலகம் அறியாம இருக்கலாம்.
ஆனா நான் அறிவேன், யாரும் பார்க்காத அந்த அமைதியான இரவுகளே, நீ வார்த்தைகள் இல்லாம அழுத தருணங்களையும் நான் பார்த்தேன். வெளியில நீ சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ள உடைந்து போயிருந்த நாட்களையும் நான் அறிவேன். அதனால்தான் உன் வேதனைய நான் சிறியதாக ஒருபோதும் எண்ணவில்லை. நீ சுமக்க முடியாம தடுமாறிய சுமைகளை நான் அமைதியாக உன்னோடு சேர்ந்து சுமந்து கொண்டிருந்தேன். இன்று நீ இன்னும் நின்று கொண்டிருக்கிறாய் என்றால் அது உன் பலத்தினால் மட்டுமல்ல, உன்னை தாங்கிய என் கிருபையினாலும் தான். அதனால்தான் இன்று உன் கண்ணீரை வைத்து உன்னை நான் மதிப்பிடவில்லை. அந்த கண்ணீரின் நடுவிலும் நீ என்னை விட்டு விடாம பிடித்து கொண்ட விசுவாசத்தை தான் நான் பார்க்கிறேன். ஒரு வித மண்ணுக்குள் முழுமையாக புதைந்து வெளியில் பார்க்கும்போது எல்லாம் முடிந்து விட்டது போல தோன்றும். ஆனா அந்த அமைதியான இருளுக்குள்ளதான் புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. உன்னுடைய இந்த சோதனை காலம் உன்னை தரைமட்டமாக்க அல்ல, உன்னை நான் உருவாக்க நினைத்த மனிதனாக வளர்க்க என் கரம் செய்யும் ஒரு மௌனமான தயாரிப்பு. இனி திக்கற்றவன் போல கலங்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு தேவையானதை நான் கவனித்துக் கொள்வேன். குடும்பத்தாரை ஆசீர்வதித்து உன்னை என் சமூகத்தில் ஒரு சாட்சியாக உயர்த்துவேன். வேகத்தை பார்க்கல, எந்த திசையில் நடக்கிறாய் என்பதைத்தான் பார்க்கிறேன். மெதுவாக நடந்தாலும் பரவாயில்ல, ஆனா என் கையை விட்டு விடாதே. உன்னிடம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எல்லா கேள்விகளுக்கும் இன்று பதில் தேடாதே. எல்லா பாரங்களையும் நீயே சுமக்க முயற்சிக்காதே. சில சுமைகள் உன் தோள்களுக்காக அல்ல, என் கரங்களுக்காக. நீ பிடித்துக்கொண்டு இருப்பதை விட்டுவிடும் அந்த நொடியில் என் சமாதானம் உன் இதயத்தை நிரப்ப ஆரம்பிக்கும். இந்த 20 நிமிடங்களில் நீ என்னுடைய குரலை மட்டும் கேட்கவில்லை, உன்னுடைய வாழ்க்கையைத்தான் கேட்டுக்கொண்டிருந்தாய். அதனால்தான் இந்த வார்த்தைகள் உனக்கு புதியதாக தோன்றவில்லை. உன் இதயம் பல நாளாக சொல்ல முடியாமல் வைத்திருந்ததை இன்று வார்த்தைகளாக கேட்டாய். இப்போது அந்த பாரத்தை என்னிடத்தில் விட்டுவிட்டு சமாதானத்தோடு உறங்கு. நாளையை நான் பார்த்துக் கொள்கிறேன். பரலோகத் தந்தை உங்கள் இதயத்தோடு பேசியதாக நீங்கள் உணர்ந்திருந்தால் ஆமேன் என்று எழுதிவிடுங்கள். இன்று நீங்கள் எழுதும் அந்த ஒரு வார்த்தை, அப்பா, நான் இன்னும் உம்மை நம்புகிறேன் என்ற உங்கள் இதயத்தின் ஜெபமாக இருக்கட்டும். இந்த வார்த்தை இன்று இரவு ஆறுதல் தேவைப்படும் ஒருவரை நினைவுபடுத்தியிருந்தால் அன்போடு அவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்று இரவு தேவனுடைய சமாதானமும் அவருடைய பிரசன்னமும் உங்கள் இதயத்தை நிரப்பட்டும். ஆமேன்.